அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கந்துவட்டி கும்பல் கொடுத்த டார்ச்சரால் கம்ப்யூட்டர் பயிற்சி ஆசிரியை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன் மரணத்திற்கு யார் காரணம் என பெண் வீடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? அசலுக்கு மேலே வட்டி வாங்கியுமே டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பணம் 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 பணம்னு நிறைய கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது. கந்துவட்டியால் வாழ்க்கையை வெறுத்து விட்டதாக கூறி பெண் கண்ணீருடன் கொடுத்த கடைசி வாக்குமூலம்தான் இந்த காட்சிகள். வட்டிக்கு மேல் வட்டியாக வாங்கி சித்திரவதை செய்த கந்துவட்டி கும்பல் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை சுமத்திய பெண் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கந்துவட்டி கும்பல் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டி மட்டும் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை என்கிட்ட. அவ்வளோ வட்டி கொடுத்துருக்கேன். அவ்வளோ வட்டி வாங்கிட்டு இன்னும் என்னை சித்திரவதைப்படுத்துறாங்க. அரியலூர் மாவட்டம் மேலக்குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மனைவி சத்யா. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சத்யா அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கணினி பயிற்சி ஆசிரியராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் சத்யா கடந்த 9ஆம் தேதி வயலுக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதை அறிந்த அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சத்யாவை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை உயிரிழந்தார். இந்நிலையில் சத்யா தனது தற்கொலைக்கு யார் காரணம் என்பது குறித்து பேசி வெளியிட்டிருந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதில் பல்வேறு காரணங்களுக்காக அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணி, கௌசல்யா, கவிதா, அவரது அம்மா மற்றும் அம்பிகா ஆகியோரிடம் சுமார் 6 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கியிருந்ததாகவும் வாங்கிய அசலுக்கு மேலாக 10 லட்சம் ரூபாய் வட்டி மட்டும் கட்டிய போதும் கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார். மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு தன்னை டார்ச்சர் செய்வதாகவும் தன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் கடந்த 3 நாட்களாக தவித்து வருவதாகவும் தெரிவித்த சத்யா, உங்களை விட்டு செல்வதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீர் மல்க கணவரிடம் பேசியதும் கண் கலங்க வைத்தது. அசலுக்கு மேலே வட்டி வாங்கியுமே டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பணம் 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 பணம்னு நிறைய கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது. கலைவாணி, கௌசல்யா, கவிதா, அவங்க அம்மா 3 பேரும் அந்த குடும்பத்தோடு என்னை சித்திரவதை பண்ணுறாங்க. அம்பிகா கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வட்டி எல்லாருமே வாங்குறாங்க. ஆனால் அதை தாண்டி அசிங்கமான வார்த்தைகளை பேசி ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. சத்யா பேசிய வீடியோவை வாக்குமூலமாக கொண்டு ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தற்கொலை செய்து கொண்ட சத்யாவுக்கு 16 வயதில் ஹரிஹரன் என்ற மகனும் 12 வயதில் சாய் விக்னேஷ் என்ற மகனும் உள்ளனர். கந்துவட்டி கும்பலால் ஒரு பெண் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.